நம்முடைய நண்பர்கள், திரையுலக நண்பர்கள், அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து நிறைய தொடர்ச்சியா கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த ஒரு 4 நாளைக்கு முன்ன ராம்கோபால் வர்மான்னு ஒரு சைக்கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டார், ரஜினியை விமர்சனம் பண்ணி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாரு. இதெல்லாம் ஏன் நீங்க பேசலைங்க? ஏன் பேசல? ஏன் பேசலன்னாங்க. நான் நினச்சேன், ஏங்க ராம்கோபால் வர்மாவை யாருக்குங்க தெரிய போகுது? குறிப்பா வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்து எவனோ ஒருத்தன் பேசினா போயா அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பேசி என்ன பெரிய ஆள் ஆக்க வேண்டியது. ரஜினி சந்திக்காத விமர்சனம் கிடையாது. ரஜினிக்கு வந்து அவர் மீது புழுதியை அப்புறம் வந்து சேற்றை வாரி வீசாத சம்பவங்களே கிடையாது. அதெல்லாம் கடந்துட்டு இன்றைக்கி ஒரு ஞானி ரேஞ்சுக்கு ஆகிட்டார். வந்து அவர் ஞானி மாதிரி தான் ஆகிட்டார். வந்து அதையெல்லாம் மீறி அவர் தொடர்ச்சியாக படம் பண்ணிக்கிட்டு இருக்காது. அது அவரோட விருப்பம். வந்து அதை நீங்கள் பணத்தாசை அது எல்லாம் சொல்கிறது தேவையற்ற விமர்சனம். வந்து அவரே சொல்லிட்டாரு, கிரியா யோகின்ற ஒரு யோகா கற்றுக்கிறதுனால தான் நான் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கேன், நான் இவ்வளோ வைப்பாக இருக்கேன். அந்த எனர்ஜி வைப்போடு நாவே படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, கூலி, ஜெயிலர் 2, அடுத்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் படம் இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி காலையில் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வடபழனி சிக்னல் கிட்டே போகும்போது அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து, சார் நீங்கள் யூடியூப்பில் தானே? ஆமாங்க அப்படின்னாரு. தலைவரை பற்றி இந்த ராம்கோபால் வர்மான்னு ஒருத்தன் பேசியிருக்கானே, அதுக்கு நீங்கள் எதுவும் பேசலையே அப்படின்னாரு. வந்து இவர் தாங்க உண்மையான ரசிகர். இவர் தான். அவர் ஒரு சாமானியர். வந்து அவர் பேரோட தெளிவாக சொல்லி சம்பவத்தையும் சொல்லி நீங்கள் ஏன் பேசலன்னு போது நம்ம தப்பு தான் பேசாதது அப்படின்னு ராம்கோபால் வர்மா கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி சொன்னது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்துக்கு ஸ்லோ மோஷன் ஒன்று சினிமாவில் இல்லைன்னா அவர் வந்து இல்லவே இல்லை, அவருக்கு அப்பட்டமாக நடிக்கவே தெரியாது, இந்த ஸ்லோ மோஷனை வச்சுக்கிட்டா அவர் வந்து காலத்தை ஓட்டினார் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தார். வந்து குறிப்பாக வந்து அது ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்கிறது, மனவியாதி உள்ள ஒரு மனிதன் பேசுவது மாதிரியான ஒரு பேச்சாக இருந்தது. வந்து ஏன் ரஜினியோடைய ஸ்பெஷலே வந்து அந்த ஃபாஸ்ட்டு தான். வந்து இன்றைக்கும் 74 வயசாகுது, சின்ன பையன் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடியாராரு, பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இந்த நபர் என்னன்னா ஸ்லோ மோஷனில் இது பண்ணுறாரு, அவருக்கு நடிக்க தெரியாது, அவர் வந்து ஸ்பாட்டில் நான் போய் பார்த்தேன், அவர் சும்மா கையை காலை ஆட்டுறாரு அப்படின்ற மாதிரி வந்து தேவையற்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அதோடு சேர்ந்து நேற்று ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. இந்த ஆள் உண்மையிலேயே வந்து மூளை இல்லாதவன் தானா, இல்லை மூளை இல்லாதவன் மாதிரி நடிக்கிறானா அப்படின்ற அளவுக்கு எனக்கு கடுப்பாகி போச்சு. வந்து நம்ம இங்கே ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்ல வேண்டாம். வந்து மேடையில் வந்து கட்ட வார்த்தையில் திட்டுவார், அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்பார், இன்னொரு நாள் வந்து சினிமாவை விட்டே நான் ஓடி போயிடுறேன்னுவார். ரைட்டு விடுங்க, அவர் ஏறக்குறைய அவருடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் அவர் இந்த தெலுங்கு டைரக்டர் ராம்கோபால் வர்மா. அவர் என்ன சொல்கிறார், இப்போ தான் KGF 2 படத்தை பார்த்தாராம். வந்து பார்த்தாராம். அவர் உட்காந்துங்கன்னா அவர் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு 15 நிமிஷம் படம் ஓடிச்சான். ஓடினவுடனே அவருக்கு வந்து அப்படியே கை காலெலாம் வெளத்து போயிடுச்சான். ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சு தான் கடகடன்னு பால்கனிக்கு போய் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோகா பண்ணாராம். மறுபடியும் வந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தாராம். 15 நிமிஷம் பார்த்தவொடனே மறுபடியும் அவருக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சு தான் மறுபடியும் அங்கே போய் பால்கனிக்கு போய் மூச்சு பயிற்சி பண்ணி யோகா பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து மூளை வந்து கட்டளையிட்டு தான், இனிமேல் தொடர்ச்சியாக அந்த படத்தை நீ பார்க்காத, அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு டப்புன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இன்டர்வலுக்கு முன்னே நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே KGF 1 எவ்வளோ பெரிய வெற்றி படம், KGF 2 வந்து எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி படம். அந்த படத்தை போய் எனக்கு 15 நிமிஷம் பார்த்தேன், மூளை கலங்கி போச்சு, மூச்சு வாங்குச்சு, யோகா பண்ணேன், அடுத்து இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு படத்தை இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்களாம் என்ன பெரிய டைரக்டர்? வந்து அதுதான் சொல்கிறேன் நான். இது என்னன்னா, இது பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதா இல்லை இது வந்து கொழுப்புக்கு பண்ணுறதா? ரஜினியை வந்து நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் நீ வந்து நடிகர் ரஜினி தெரியாதுன்னு? இன்றைக்கி 174, 175, 176 படங்களை தாண்டி இந்த வயசில் ஓடிக்கிட்டு இருக்காருன்னா, நடிக்க தெரியாத ஒரு நபரை இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏற்றிருப்பாங்களா? ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். இது ராம்கோபால் வர்மாக்கு இல்லை, மற்றவங்க தான் சொல்கிறேன் நான். பாட்சா படம் ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சி 12 நைட்டு 12 வரைக்கும் சத்யா ஸ்டுடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்கள் எடுத்தாச்சு, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஆனந்தராஜ் அப்புறம் வந்து சத்யபிரியா, செண்பகா இவங்க சம்மந்தப்பட்ட காட்சி வந்து 12:30 மணிக்கு மேலே தொடர்றாங்க. அப்போ ஆனந்தராஜ் என்ன பண்ணுவார், ரஜினிகாந்தோட தம்பி அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார். அப்போ வந்து வசனம் பேசுவார், என்ன தம்பி, எனக்கு ஜெயிலுக்கு வந்து மாமியார் வீடு மாதிரி, அப்படி போனால் ஒரு 3 நாளில் மாலை மரியாதையோடு திருப்பி அனுப்பிச்சிட்டு வச்சுருவாங்க, என்னை தூக்கி உள்ளே போடுறியா நீ அப்படின்னு பேசிவிட்டு, யாரும் வீட்டில் பொம்பளைங்க இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே சத்யபிரியா வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, ரஜினியோட அம்மா பண்ணியிருப்பாங்க. வணக்கம்மா அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசணுன்னே ஒரு இருட்டிலேருந்து ஒரு சத்தம் வந்து கக்கா பக்கான்னு ஒரு இது வந்தோடனே எல்லாருக்கும்
யூனிட்டே வந்து ஒரு நிமிஷம் ஆகி போச்சா. என்னடான்னு பார்த்தா இது இருட்டுக்குள்ளே சேர் போட்டுக்கிட்டு ரஜினி உட்காந்துட்டு இருக்காரு. ஏங்க 12:30 மணி வரைக்கும் இருந்த நபர் அவர் எப்போ சீக்கிரமாக அமுச்சு ஒன்று வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு அவர் அமுச்சு விட்றாங்க. ஆனால் அவன் என்னன்றாரு, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தாகணும் அப்படின்போது அந்த டயலாக் வந்து ஆனந்தராஜ் ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பார். வணக்கமோ அப்படின்னு வருது. அதனால் விழுந்து சிரித்து கைத்தட்டி எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஆனந்தராஜ் அப்படின்னாரு. இது இந்த நடிப்பு ஆர்வம், மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்கன்ற அந்த விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஒருத்தருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக ஹீரோ மாதிரி ரஜினி இருக்கிறதுனால தாங்க அவருடைய பலமே இது இதெல்லாம் ராம்கோபால் வர்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒய்ஜி மகேந்திரன் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், பழைய சம்பவங்கள்லாம் ஒய்ஜி மகேந்திரனும் ரஜினியும் பயங்கர ஃப்ரெண்டு, அதை தாண்டி சகல 2 பேரும். அப்போ பாலச்சந்தர் நெட்ரிகன் படத்துக்கு கதையை ஓகே பண்ணி நீதாம்பா நடிக்கிற அப்படின்ட்டாரான் ரஜினியை. நடிக்கிறனா அப்பா மகன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நெட்ரிகன் படம். வந்தவொடனே ஒய்ஜி கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க அப்பா கேரக்டர் நான் எப்படிங்க பண்ணுவேன், அதுவும் எப்படிங்க இவர் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எப்படிங்க நான் அந்த மகன் கேரக்டர் கூட பண்ணிவிடுவேன், 2த்தையும் டிஃப்ரெண்ட் காட்டணுமே, நான் என்னங்க பண்ணுவேன், எனக்கு வேறு தமிழ் வேறு சரியாக வராது அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நைட்டு நீ ஃப்ரீ தானே அப்படின்னாராம் ஒய்ஜி மகேந்திரன். ஃப்ரீ தான் அப்படின்னு, ரைட் வாங்க நான் போய் சஃபயர் தேட்டரில் போய் படம் பார்க்கலான்னு சொல்லி சஃபயர் தேட்டருக்கு கூட்டும் போய் உயர்ந்த மனிதன் சிவாஜியோடைய படத்தை காமிச்சிருக்கு. இதில் எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ரஜினி, சிவாஜி அப்பா கேரக்டர் நடிக்கிறல்ல அதை மட்டும் கவனிங்க. நீங்கள் அதுலேருந்து அப்படியே உருவி எடுத்து நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் நடிக்க ஆரம்பிங்க, அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்களே ரஜினி. அவர் கேரக்டரை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு நெட்ரிகன் படத்தில் தெரியும் அந்த நீங்கள் சிவாஜியை இமிட்டேட் பண்ணி இல்லை அவருடைய நடிப்பை உள்வாங்கி பண்ணியிருந்தாலும் ரஜினிக்கான ஸ்டைல்னு ஒன்று இருக்குங்களே, அதை அட்டகாசம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மகனை அனுப்பி ஒரு நேர்மையான அதிகாரிகிட்டேருந்து ஒரு சைன் வாங்குறதுக்காக அனுப்புவார். அனுப்பிச்சோடனே அவர் வாங்க முடியாதுன்னு வந்துடுவார். வந்தவுடனே சொல்லுவார் அவருக்கு தண்ணி பழக்கம் கிடையாது, அப்புறம் அவர் பணம் வாங்க மாட்டேன்றாரு, அவர் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் மசிய மாட்டேன்றாரு, எந்த மிரட்டலுக்கு ஒன்று இது பண்ண மாட்டேன்றாருன்னு. அப்போ அவர்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னு இந்த அப்பா ரஜினி பேசுவார். ஆமாம் முடியாது அப்படின்னு, நீ போன்னு சொல்லிவிட்டு இவர் போய் அவர்கிட்ட டீல் பேசுவார். டீல் பேசும் பேக்கெட்லேருந்து ஒரு பேனாவை எடுத்து அவர் முன்னாடி இப்படி உருட்டுவார். அந்த நபர்கிட்ட அப்படி இப்படி விட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருப்பார். அவர் இவரை பக்கத்தோடு அந்த பேனாவை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகே சார் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருவார். தட் இஸ் அப்படின்ட்டு அந்த பேனாவை அப்படி வச்சுட்டு வருவார். இன்னும் அந்த பேனாவில் ஒரு நியூடு படம் ஒன்று இருக்கும், ஒரு பெண்ணுடைய படம் அதில் இருக்கும். இந்த சீனை ரொம்ப பிரமாதமாக எடுத்துருவோம். அந்த சீனில் பிரமாதமாக நடிச்சிருப்பார் ரஜினி. தியேட்டரை அப்ளாஸ் பண்ணும். இது சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா, போகிற போக்கில் எங்கேயோ இருக்கிற ராம்கோபால் வர்மா என்ன நடக்குது ஏது நடக்குது, அவருக்கு ஸ்லோ மோஷன் இல்லைன்னா சினிமாவில் நடிச்சே இருக்க முடியாதுன்னு சொல்கிறார்ல, இவருக்கு படுக்கை அறை காட்சின்னு ஒன்று இல்லைன்னா இவரால் படமே எடுத்துருக்க முடியாது. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் கூட கூத்து கூட இருக்குது. இந்த தெலுங்கில் ஐ ஸ்மார்ட் சங்கர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டார். அந்த சமயத்தில் ராம்கோபால் வர்மா ஒரு பீர் பாட்டிலை திறந்து, அந்த பீர் பாட்டில் நுரைக்க இருக்குது, அதை தலையில் எடுத்து ஊற்றிக்கிட்டு, என் வாழ்நாளில் இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை, திரும்ப ஊற்றிக்கிட்டு இப்படியாப்பட்ட படத்தை எவனாலும் எடுக்க முடியாது, என்னை நிலக்கொலையாக வச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இதோட விட்டால் ரைட்டு. அந்த வீடியோவில் ஒரு 3 பேர் ராம்கோபால் உட்பட ஒரு 3 பேர் ஒரே பைக்கில் ஏறி ஹைதராபாத்துக்குள்ளே போகும்போது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவார், நாங்கள் யாரும் 3 பேரும் ஹெல்மெட் போடல, ஒரு போலீஸும் இங்கே நிற்கலை, அத்தனை பேரும் இந்த ஐ ஸ்மார்ட் சங்கர் படத்தில் அங்கே படத்து உள்ளே படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை தியேட்டருக்கு வெளியே பந்தோபஸ்தில் இருக்காங்கன்னுட்டு காமெடியாக ஒரு விஷயத்தை போட்டு விட்டோன்னு அந்த வீடியோ பெரும் வைரலாகி தெலுங்கானா போலீஸ் என்ன பண்ணாங்க, ரைட்டுங்க நீங்கள் ஐ ஸ்மார்ட் சங்கரை மட்டும் நாங்கள் பார்க்கல, இங்கே ஹைதராபாத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் போலீஸ் உற்று நோக்கி தான் இருக்குது, அதே சமயத்தில் வாலண்டியாக நாங்கள் ஹெல்மெட் போட்டுக்கல, நாங்கள் 3 பேரை வண்டியில் போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு, அதே சமயத்தில் 1300 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டணும்னு சொல்லி கொட்டை எழுத்தில் ராம்கோபால் வர்மா பேர் போட்டு அந்த ரசீதை அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாகி தெலுங்கானா போலீஸுக்கு பாராட்டு கொடுத்தாங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, போகிற போக்கில் ஒரு நபர் ரஜினி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹீரோ, கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட ஹீரோ மேலே நீங்கள் புழுதி வாத்தி தூட்டுறது, அப்புறம் ஸ்லோ மோஷன் பேசுறது, மண் அள்ளி கொட்டுறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நான் கூட சரி இதை கடந்து போயிடலான்னு பொழுது ஒரு சாமானிய ஒரு மனிதர் பேசலையான் அப்படின்னு ஒரு கேட்ட கேள்வி தான் என் மனசையை மாற்றிடுச்சு. அது தவிர ஒரு முக்கியமான இந்த வீடியோவோட சேர்த்து ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலர் 2 படத்தில் இப்போதைக்கு வரைக்கும் ஒரு அப்டேட் இல்லை, எஜ்ஜே சூர்யாவை ஓகே பண்ணி வச்சுருக்காங்கன்னு.
அது எஜே சூர்யாவுக்கு பெரும் மகிழ்ச்சியாக ஒரு அன்அஃபிஷியல் தகவல் தான். ஏன்னா கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு அதுக்கான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சைமல்டேனியஸாக ஜெயிலர் படத்தினுடைய படப்பிடிப்பும் தொடங்க போது அதில் கண்டிப்பாக பாலையா இருக்கார் மாதிரி ஒரு விஷயம் முதல் இதுவாக ஓகே பண்ணி வச்சுது எஜே சூர்யா தான். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார். வந்து ஜிகர்தண்டா 2 படம் வந்து இல்லை, அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் பாராட்டி. அப்போ ஒவ்வொருத்தராக பாராட்டி எழுதும்போது எஜே சூர்யாவுடைய கேரக்டரை பார்க்கும்போது நான் வந்து உலக நடிகவேல் அப்படின்ற ஒரு பட்டத்தையே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து பாராட்டக்கூடியது. யார் நடிகவேல்னால் யாரும் தெரியும், எம்.ஆர். ராதா. அப்போ எஜே சூர்யா அதாவது நெகிழ்ந்து போய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் ஒரு எம்ஜிஆர் சிவாஜியை தாண்டி மிகப்பெரிய பேர் பெற்றவர் வந்து நடிகவேல் எம்.ஆர். ராதா. அப்புறம் வந்து என்னோட ஒப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காருன்னா, இதை விட வாழ்க்கையில் நான் என்ன விருது வாங்க முடியும்? நான் ஒரு இயக்குனராக வந்தவன் வந்து ஒரு நடிகனாக வந்து மாறிட்டேன் கால சூழ்நிலை. இந்த நடிகனாக மாறி என்னை ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பெரும் நடிகரோடு ஒரு மாபெரும் நடிகரோடு ஒப்பிட்டு பேசுறது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். ஜெயிலர் 2ல் உள்ளே இறக்கி வச்சிருக்காருன்னா என்ன மாதிரியான சம்பவத்தை எஜே சூர்யா பண்ணுவார், ஜெயிலர் 2வே என்ன மாதிரி சம்பவமான படமாக இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.